இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த தோசையில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தோசையில் ஒமேகா 3 ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. வாங்க இந்த தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த தோசையை நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஃப்ளாக்ஸ் சீடில் தமிழில் வந்து ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில், அதே மாதிரி ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் இங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். 100 கிராமோட ஃப்ளாக்ஸ் சீட் விலை பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கே கிடைக்கும். ஃப்ளாக்ஸ் சீட் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் நமக்கு வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் மொத்தம் 6 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து எடுத்திருக்கேன். அதை நான் மிக்சியில் பவுடர் பண்ணுற ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பவுடரை தோசை மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஒயிட் ரைஸில் செஞ்ச தோசை மாவில் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பவுடரை ஆட் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா தோசை பதத்துக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் ஆட் பண்ணியிருக்கனால தண்ணி ரொம்ப அதிகமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ தண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா தோசை பதத்துக்கு மாவு வந்து எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து சாப்பிடணும். இந்த தோசை மாவை நான் மொத்தம் 3 பேருக்கு நான் கரைக்கிறேன். ஸோ அதனால் நான் 6 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் தோசையில் நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் பவுடரையும் தோசை மாவையும் கரைக்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீட் வந்து தண்ணியில் ஆட் பண்ண உடனே தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நீங்கள் கரைச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் 2 நிமிஷத்தில் மாவு நல்லா கெட்டியாயிரும். ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீட் தண்ணியை ஃபுல்லுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் இழுக்கும் இந்த தோசை மாவு பதத்தில் நீங்கள் கரைக்கும் போது. மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். நான் சொன்ன மாதிரியே ஃப்ளாக்ஸ் சீடில் ஒமேகா 3 ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தோசையை நீங்கள் கண்டினியூவாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்ல பருக்கள் எல்லாமே வராது. அதே மாதிரி நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்க்கு நமக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தலைமுடி வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீடில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் அது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த முழு நாளில் நீங்கள் தண்ணி நல்லா அதிகமாக குடிச்சிருக்கணும். குறைஞ்சது 2 லிட்டர்னாச்சும் தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் தோசையை மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுங்க, டின்னருக்கு எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஃப்ளாக்ஸ் சீட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எதுவோட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த தோசையை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும்